ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டோட மேக்ஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. கொடுத்துருக்காங்க அப்படின்னா 103 பவர் 3 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி நம்ம வந்து ஆன்சர் கொண்டுட்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நார்மலாகவே இது வந்து சுருக்குக அப்படின்னு சொல்லி வரும், சிம்பிளிஃபிகேஷனில் வரும். ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறதான். இப்போ வந்து 103 என்ன பண்ணுறோன்னா 100 + 3. ஓகேங்களா, பவரில் என்ன 3 இருக்கா, 3 = இதோட இது என்னது 103 பவர் 3. ஓகேங்களா, இந்த 103 100 + 3 பிரிச்சிருக்கோம். மேலே இருக்க 3 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம பண்ணிக்கிறது. இது ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆமாம் தானே, இது பார்க்க a + b ஹோல் ஸ்கியூப் ஃபார்மேட்டில் இருக்கனால நம்ம வந்து அதை மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ a + b ஹோல் ஸ்கியூப்போட ஃபார்முலா என்ன, a³ + 3a² b + 3ab² + b³ இப்படி வருது. இந்த இடத்துல வந்து 3b² ஏன்னு எழுதிக்கலாம், 3ab² எழுதுறோம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏக்கு என்ன இருக்குது, ஏ இருக்க இடத்துல 100, அடுத்து பி இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதனால் ஏபிக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ இருக்க இடத்துல 100 பவர் 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே a² இருக்கா, அப்போ 100 பவர் ஸ்கொயர், பி என்ன இருக்குது 3, அது அப்படியே மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் இங்கே 3 இருக்குது, 3 அப்படியே எழுதிக்கிறோம். ஏக்கு என்ன வேல்யூ 100 இன்ட்டு b² வேல்யூ 3 b வந்து 3² ப்ளஸ் b³ என்ன, பிக்கு வந்து 3, அப்போ 3³ ஓகேங்களா. ஸோ 100 பவர் 3னா இந்த 100 எப்பயுமே இப்போ பவரில் என்ன இருக்கோ அது மாதிரி இப்போ 100 3 தாட்டி போடணும். ஆமாம் தானே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க நீங்கள் நார்மலாக இப்போ 2 0, அடுத்து 2 0, அடுத்து 2 0, ஓகேங்களா, 2 4 6 0 வரணும். ஸோ அதான் அப்போ இங்கே எழுதிக்கலாம் 2 4 6 0 வருது. ஓகேங்களா, ப்ளஸ் 3 இந்த 100 இப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். 100 2 தாட்டி எழுதிக்கணும். 100 பவர் 2னா இந்த பவரை இந்த 100 தான் 2 தாட்டி எழுதணுமே தவிர இதை வந்து இப்படி மாற்றி எழுதக்கூடாது. இப்போ 100 2 தாட்டி எழுதணும் அப்படின்னா 2 0, அடுத்து 2 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதை இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 × 3 இருக்குது. ஓகேங்களா, ப்ளஸ் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இந்த இடத்துல 3 3 100 இப்போ மல்டிப்ளை பண்ணால் 300 இன்ட்டு இந்த இடத்துல 3² 3 9 ப்ளஸ் 3 தாட்டி போடுறோம். அப்போ 3 × 3 × 3 9 9 3 27. ஓகேங்களா, ஸோ இங்கே 27 வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் இது அப்படியே வந்து இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 9, அப்போ 9 அதோட 9 இந்த 10,000 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 0 அப்படியே வருது. 2 3 4 0 இருக்குது, 4 அப்படியே வந்துடுது. ப்ளஸ் இப்போ வந்து இந்த இடத்துல 9 3 27, இப்போ 27 இந்த 2 0 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், ப்ளஸ் 27 அப்படி வருது. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா, நார்மலாக இது எப்படி ப்ளஸ் பண்ணணும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1092727. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதோட மதிப்பு என்னன்னா இதுதான். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஆப்ஷன் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ. ஸோ ஆன்சர் இதுதான். ஓகேங்களா.